மக்களே நம்மளோட பிக் பாஸ் காலையிலேயே வந்து பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத என்னென்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்மளோட விஷ பாட்டில் கதறல்கள் இன்னொரு பக்கம் மார்னிங் ஆக்டிவிட்டின்ற பேர்ல நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து கக்கிட்டு போறாங்க உண்மைகளா அப்படின்றதா சோ காலையிலேயே எபிசோட் தாறுமாறு அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் இன்னைக்காவது கொஞ்சமா சுவாரஸ்யமா ஓடிட்டு இருக்கு அப்படின்றதா என்ன நடந்துட்டு இருக்கு ப்ரோமோவும் அது ரெடி இங்க எபிசோட்ல லைவ்ஸும் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஓரளவு இப்பதான் கண் முழிச்சிட்டாங்க போட்டு நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் வந்து நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில சாச்சனா அவர்கள் இருக்காங்களா நம்ம சாச்சனா மாதேவி வந்து பயங்கரமா கொளுத்தி போடுவாங்க நேத்து சௌந்தர்யா சொன்னப்போ எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க சாச்ச மாதேவியே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க நான் எப்படி அப்படி அப்படின்ற மாதிரி சோ இப்ப அது வந்து ரியாலிட்டிக்காவே நடந்துருச்சு அப்படின்னா கர்மா அப்படின்றதோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா நேத்தான் சொன்னாங்க கேர்ள்ஸ் டீம் கேட்கறது பாய்ஸ் டீம் போய் கட்டுவாங்க பாய்ஸ் டீம் வந்து கேட்கறது இங்க வந்து கட்டுவாங்க அப்படின்னு அதே மாதிரி மஞ்சரியும் முத்துக்குமரனும் பேசிட்டு இருந்தா ஒரு பாயிண்ட எடுத்துக்கொண்டு வந்து யார் அவங்க கிட்டே நியாயம் கேட்கறன்ற வகையில நம்மளோட சாச்சமாதேவி வந்து கேட்டிருக்காங்க போல் இருக்கு அதாவது மஞ்சரி வந்து அந்த நைட் டைம்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே ஜாக்லினுக்கு சப்போர்ட்டிவா அப்போ வந்து ஆனந்தி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க போயிட்டு பேசிட்டு இருப்பாங்கல்ல ஜாக்லின் கிட்ட நீ ஏன் அவங்களுக்காக புடிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க உன்னோட கேம் நீ அவளோட கேம் அப்படின்னு பாக்குறது உன்னோட கேம பாரு சொன்னாங்க அப்ப மஞ்சரி அந்த காலையில முத்துக்குமார்ட்ட அப்பா நான் வந்து ஆனந்தியோட கேம் அப்பதான் பார்த்தா எப்படி மண்டே கழுவுறா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலா நீங்களே ஜாக்லின் மண்டே கழுவி தான் உட்கார வச்சுட்டு போனீங்க இவங்க இன்னொருத்தவங்க மண்டே கழுவுறது பேசுறாங்கன்னு நினைக்கும் சிரிப்பு சிரிப்பா வருது ஏன்னா பிக் பாஸ் வீட்டுல அப்படிதான் எல்லாருமே இருக்காங்க தனக்குன்னா ஒரு நியாயம் இன்னொருத்தனுக்குன்னா ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரி இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வந்து சாட்சமாதேவி நல்லா கிளியரா கேட்டுட்டு நாராயணா அப்படின்னு ஒரு நாரதர் வேலையை பக்காவா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கிட்ட அப்படின்னா ஆனந்தி கிட்ட இத ஆனந்தி அவர்கள் சும்மாவே ஒரு விஷயம் கிடைச்சா விடுவாங்களா மேனிபுலேட்டர் அப்படின்ற ஒரு டைட்டில் வாங்கி வச்சிருக்காங்க அதை உடைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அங்கங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறேன்ற பேர்ல அவங்களோட கேம் பிளே என்ன அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்றத கிளியரா அனலைஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சோ இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறாங்க ஆனந்தி அவர்கள் அந்த கூட்டத்துக்கிட்ட மேனிபுலேஷன் அப்படின்னு ஒரு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி சாட்சனா வந்து என்கிட்ட சொன்னா நான் வந்து ஜாக்லின் கிட்டே போய் கேட்டேன் ஜாக்லின் சொன்னா நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல நீ எனக்கு அந்த மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு மைண்ட் தோணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொன்னாங்க அப்ப அதோட முடிஞ்சே இப்ப இந்த ஒரு கூட்டத்தை கூட்டி அதை பத்தி கான்வர்சேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்ப இது உங்களுக்கு கிளியரா தெரியுது இது ஒரு மேனிபுலேஷன் கேம் அப்படின்றது மக்களுக்கு பதிய வைக்க ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சு அந்த கூட்டத்துக்கிட்ட ஆடக்கூடிய ஒரு கேம் அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய கோமாளிகள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஷிதா பவித்ரா அதுக்கப்புறமா வந்து இப்ப அச்சனாமாவும் உழுது போயிட்டாங்க ஏன்னா அவங்க தானே முதலான ஒரு தலைமை அவங்க சொல்ல போய் தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு நடுவால சௌந்தர்யா வரும்போது சௌந்தர்யா கிட்டையும் விட்ட போறாங்க ஏன்னா சவுண்ட் ஃபேன்ஸுக்கும் புரிய வைக்க ட்ரை பண்றாங்களா நம்மளோட ஆனந்தி நான் பண்ணது ஜாக்கெட் மேனிபுலேட் பண்ண மாதிரியே இருந்து சவுண்ட் அப்படின்னா ஐயா என்ன நடக்குது வீட்டுக்குள்ள எல்லாரும் ஆள் கொண்டு நடக்காத சம்பவத்தெல்லாம் நடந்த மாதிரி பேசுறீங்க இப்ப சௌந்தர்யா இருக்கிற மாதிரி சொல்லுங்கடா பாத்துக்கலாம் அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட் சோ அதை வச்சு அவங்க பண்றாங்க அப்படிங்கும் போது சாச்சனா தான் சொன்னா அதுதான் நான் ஜாக்கெட் கேட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த கான்வர்சேஷன் அப்படின்ற போது அது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அவங்க வாயிலே சொல்லிட்டு திரும்ப அது பண்றது அப்படின்றது வந்து ஒரு உதாரணமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது இது அன்ஷி ஏன்னா அன்ஷிக்கு ஆல்ரெடி ஜாக்கெட் பிடிக்கல சோ அங்க ஒரு கான்வர்சேஷன் போகும்போது இவங்களும் எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி திரும்ப திரும்ப அவங்க ஜாக்க பத்தி பேசிட்டே இருக்காங்க மஞ்சரியை பத்தி பேசுறாங்க மஞ்சரியை சுத்தமா யாருக்குமே பிடிக்கலன்ற ஒரு பாயிண்ட் தான் சோ அந்த ஒரு டாப் வந்து போகும்போது என்ன ஆகுது அப்படிங்கும் போது இன்னும் அவங்களும் சேர்ந்து கத்திட்டு இருப்பாங்களே அதான் அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கிறது நான் வந்து பாக்குறேன் சோ நார்வர் வேலையை பக்காவா காலையிலேயே நம்மளோட சச்சமாதேவி நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் பார்வையா வில்லத்தனமான பார்வையா இருக்குன்னு அந்த கவர் பிக்ல நீங்க பாத்திருப்பீங்க சவுண்ட வந்து சச்சனாமையார் பார்த்த ஒரு விதம் அப்படி இருக்கு இல்லையா அது வந்து அப்படி பார்வையாலேயே எரிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களா தான் இருந்து ஏன் உனக்கு சவுண்ட் மேல இவ்வளவு வன்மம் வெளியே கிளாப்ஸ் ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குது உனக்கு அவ்வளவு எரியுதாமா அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஃபீல் ஆகுது சோ இதான் காலையில சம்பவங்கள் லைவ்ல வந்து மார்னிங் டாஸ்க் வந்து பப்பட் அப்படின்றது பப்பட் மாஸ்டர் அப்படின்றதுதான் கேம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒவ்வொரு கேம் பிளே அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க மெஜாரிட்டி சொல்றது முத்துக்குமரனும் தீபக்கே தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுலயே தெரிஞ்சிருக்கும் டஃபா இண்டிவிஜுவலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கேம் பிளேயர் யாருன்னு அவங்க வாயில சொல்லிட்டாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட முத்து தீபக் அப்புறம் ஜாக்லின் கூட கொஞ்சம் கம்மியா தான் வந்து இவங்க இருந்து மெயினா வந்தது அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பப்பட்டா இருக்கிறது மெஜாரிட்டி எல்லாமே இருக்காங்க அப்படின்னா அங்கங்க சொல்லி முத்துவோட பதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ தன்னை இன்னசென்ட் அப்படின்ற ஒரு விஷயங்களை எல்லாருக்குள்ளயும் பதிய வச்சு ஒரு கேம் ஆடுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு தெரிஞ்சு ராணுவம் வந்து உண்மையாவே இன்னசென்டா தானே இருக்காரு இன்னசென்ட் அப்படின்னாலே அவருக்கு புரியல அதுதான் அந்த கேம் பிளேயா இருக்குன்ற இப்ப இதை வந்து பவிக்கு சொல்லிதான் ஓகே ஏன்னா பவி இத்தனை நாள் கேம் ஒழுங்காடிட்டு இப்ப எனக்கு புரியலன்னு டால் டாஸ்க்ல பழிக்கிடாவா நிறைய பேருக்கு பழி கொடுத்துட்டு இருக்காங்கன்றத நம்மளால பார்க்க முடியுது பட் ஏன் முத்துவோட அனலைஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது ஏன்னா எல்லாரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வைக்கும் போது மக்களுக்கு அவங்களை பாக்குற ஒரு வியூ வரும் இல்லையா எனக்கு தெரிஞ்சு முத்து அந்த ஒரு கேம் இறக்கணுமா எனக்கு ஃபீல் ஆகுது உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சு